வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பாரா ஒலிம்பிக் வெண்கல பதக்கம் வென்ற தீப்திக்கு ஜனாதிபதி பிரதமர் வாழ்த்து. பாரா ஒலிம்பிக் பதக்கம் வென்ற தமிழ்நாடு வீராங்கனைகளுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொலைபேசியில் வாழ்த்து. அருப்புக்கோட்டையில் பெண் டிஎஸ்பி தாக்கப்பட்ட சம்பவம், மேலும் 6 பேர் கைது. கோவளம் அருகே நின்று கொண்டிருந்த சரக்கு வாகனம் மீது கார் மோதி விபத்து, 4 பேர் உடல் நசுங்கி பலி. +1 மாணவர்களுக்கு தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு, அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவிப்பு. பாரிஸ் பாரா ஒலிம்பிக் உயரம் தாண்டுதல், வெள்ளி வெண்கலம் வென்ற இந்திய வீரர்கள். தமிழகத்தில் 9ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். பாரா ஒலிம்பிக்கில் வெண்கல பதக்கம் வென்ற தீப்திக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக ஜனாதிபதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள செய்தியில், பாரிஸ் 2024 பாரா ஒலிம்பிக்கில் பெண்கள் 400 மீட்டர் T20 போட்டியில் வெண்கல பதக்கம் வென்ற தீப்திக்கு வாழ்த்துக்கள் என்றும், பல துன்பங்களை எதிர்கொண்டாலும் உறுதியையும் அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்தியுள்ள அவர் இன்னும் உயர்ந்த சாதனைகளை படைக்க வாழ்த்துக்கள் என்று ஜனாதிபதி பதிவிட்டுள்ளார். இதேபோல் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள செய்தியில், வெண்கல பதக்கம் வென்ற தீப்திக்கு வாழ்த்துக்கள் என்றும், அவர் எண்ணற்ற மக்களுக்கு உத்வேகத்தின் ஆதாரமாக இருக்கிறார் என்றும், அவருடைய திறமையும் விடாமுயற்சியும் பாராட்டுக்குரியவை என பதிவிட்டுள்ளார். அருப்புக்கோட்டையில் பெண் டிஎஸ்பி தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பெருமாள் தேவன்பட்டி பகுதியை சேர்ந்த சரக்கு வாகன ஓட்டுநர் காளிக்குமார் என்பவர் வாகனத்தில் சென்றபோது 6 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 2 பேரை கைது செய்ய வலியுறுத்தி காளிக்குமாரின் உறவினர்கள் அருப்புக்கோட்டை மெயின் ரோட்டில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த டிஎஸ்பி காயத்ரி மற்றும் போலீசார் போராட்டக்காரர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது போராட்டக்காரர்களுக்கும் போலீஸ் டிஎஸ்பி காயத்ரிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். அப்போது போலீஸ் டிஎஸ்பி காயத்ரியின் தலைமுடியை கூட்டத்தில் இருந்த போராட்டக்காரர் ஒருவர் பிடித்து இழுத்தார். இதனால் அங்கு பெரும் பதட்டம் ஏற்பட்டது. இதையடுத்து பெண் டிஎஸ்பியை தாக்கியதாக 4 பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் பெண் டிஎஸ்பி தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக மேலும் 6 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். +1 மாணவர்களுக்கு 2024-25ஆம் ஆண்டுக்கான தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு அக்டோபர் 19ஆம் தேதி நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அரசு தேர்வுகள் இயக்கம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 2024-25ஆம் ஆண்டுக்கான தமிழ் மொழி திறனறிவு தேர்வு அடுத்த மாதம் 19ஆம் தேதி நடத்தப்பட உள்ளதாகவும், இந்த தேர்வில் 1500 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பள்ளி கல்வித்துறை வழியாக மாதம் 1500 ரூபாய் 2 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் 10ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் உள்ள பாடத்திட்டங்களின் அடிப்படையில் கொள்குறி வகையில் தேர்வு நடத்தப்படும் என்றும், அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட தலைநகரங்களில் இந்த தேர்வு நடத்தப்படும் என்றும், +1 வகுப்பு பயிலும் மாணவர்கள் இணையதளத்தில் நாளை முதல் 19ஆம் தேதி வரை விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து அதை பூர்த்தி செய்து 50 ரூபாய் விண்ணப்ப கட்டணத்துடன் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 9ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேலும் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் 9ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற அதிமுக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் கலந்து கொண்டு அடையாள அட்டைகளை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஏரிவாக்கம் தனியார் மண்டபத்தில் அதிமுக மேற்கு ஒன்றியம் சார்பில் புதிய அதிமுக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதிமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் தும்பவனம் ஜீவானந்தம், மாவட்ட மகளிரணி துணை செயலாளர் சுமதி ஜீவானந்தம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் பங்கேற்று அதிமுக உறுப்பினர் அடையாள அட்டைகளை மாவட்ட பிரதிநிதி ரமேஷிடம் வழங்கினார். பின்னர் பேசிய அவர், வரும் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் புரட்சி தலைவி அம்மையாரின் ஆட்சியை எடப்பாடியார் தலைமையில் அமைக்க சிறப்பாக பாடுபட வேண்டும் என்று தெரிவித்தார். இதில் கழக அமைப்பு செயலாளர்கள் வாலாஜாபாத் கணேசன், மைத்திலி திருநாவுக்கரசு, மாவட்ட பொருளாளர் வள்ளி நாயகம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் நடைபெற்ற பாஜக உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சியில் ஏராளமான தொண்டர்கள் பங்கேற்று பாஜகவில் தங்களை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் பாஜக சார்பில் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது. மாவட்ட துணைத் தலைவர் மோடி கண்ணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் கோவி சேதுராமன், மாவட்ட பொதுச் செயலாளர் நாஞ்சில் பாலு உள்ளிட்ட நிர்வாகிகள் பாஜகவில் உறுப்பினர்களாக தங்களை இணைத்துக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மிஸ்டு கால் மூலம் 150க்கும் மேற்பட்டோர் பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். விருத்தாச்சலத்தில் திராவிட கழகத்தின் இளைஞரணி மற்றும் மாணவரணி சார்பில் மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் திராவிட கழக இளைஞரணி மற்றும் திராவிட மாணவர்கள் கழகம் சார்பில் RSSஇன் புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் தமிழ்நாடு அரசின் கல்வித்துறைக்கு நிதியை ஒதுக்காத மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மோடி அரசின் அயோக்கியத்தனம், தமிழ்நாட்டுக்கு அநீதி, தனியார் மயம் தாராள மயம், தனியார் மயம் தாராள மயம், பள்ளி கல்வியை முடித்த பின்னர் குல தொழிலுக்கு பட்டா போடும், குல தொழிலுக்கு பட்டா போடும், தேசிய கல்விக் கொள்கையை கண்டிக்கிறோம். மாவட்ட இளைஞரணி செயலாளர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தேசிய கல்விக் கொள்கையை திணிப்பதா, தமிழ்நாட்டிற்கு நிதி தர மறுப்பதா என முழக்கமிட்டனர். இதில் மாவட்ட இளைஞரணி தலைவர், மாவட்ட மாணவரணி செயலாளர் தமிழ்ச்செல்வன், மாவட்ட தலைவர் இளங்கோவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கீழ்பெண்ணாத்தூரில் நடைபெற்ற விவசாய குறைதீர்வு கூட்டத்தில் விவசாயி ஒருவர் பெட்ரோல் ஊற்ற முற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் ஒருங்கிணைந்த வேளாண் அலுவலகத்தில் மாதந்தோறும் நடைபெறும் விவசாய குறைதீர்வு கூட்டத்தை வட்டாட்சியர் தலைமையில் நடத்த வேண்டும் என விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்தனர். அதன்படி கோட்டாட்சியர் மந்தாகினி தலைமையில் விவசாய குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் காரணம்பூண்டி கிராமத்தை சேர்ந்த சொக்கநாதன் விவசாய நிலத்தின் அருகே கல்குவாரி செயல்பட்டு வருவதால் அதன் மூலம் பரவும் பவுடர் மற்றும் தலை நிலத்தில் படிந்து விவசாயம் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். மேலும் இது சம்பந்தமாக பலமுறை மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி விவசாயி தனது உடலில் பெட்ரோல் ஊற்ற முற்பட்டார். அப்போது அருகே இருந்தவர்கள் அவரிடமிருந்து பெட்ரோல் கேனை கைப்பற்றி அதிகாரியிடம் ஒப்படைத்தனர். இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் விஜயலட்சுமி, அருணாச்சலம் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியின் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாமினை புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரணா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மரப்பாலம் சந்திப்பில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாஜக புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாமின் தொடக்க விழா நடைபெற்றது. பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா கலந்து கொண்டு புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாமினை தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இதில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவண்குமார், முதல்வரின் நாடாளுமன்ற செயலர் ஜான்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிச்சர்ட் ஜான்குமார் உள்ளிட்டோர் உறுப்பினர் சேர்க்கையை துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் பாஜக மாநில மற்றும் மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். கோவையில் கல்லூரி மாணவிகள் தெரு நாடகத்தின் மூலம் சாலை பாதுகாப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்.
கோவையில் சாலை பாதுகாப்பு மற்றும் நல்ல சாமாரிட்டன் திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி சாலை பாதுகாப்பு காவல்துறை சார்பில் நடைபெற்றது. தமிழ்நாடு போக்குவரத்து வார்டன் அமைப்பு மற்றும் தனியார் மகளிர் கல்லூரியும் இணைந்து நடத்திய நிகழ்ச்சியில் 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு தலைக்கவசம் அணிதல், சாலை விதிகளை மதித்தல் உள்ளிட்ட சாலை பாதுகாப்பு குறித்தும் விபத்தில் சிக்கியவர்களுக்கு எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி உதவும் நல்ல சமாரிட்டன் திட்டம் குறித்தும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் தெரு நாடக மாடு முகமூடி அணிந்து கொண்டு நடனம் வாயிலாகவும் மாணவிகள் பதாகைகளை ஏந்தியவாறு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக போக்குவரத்து பிரிவு கூடுதல் துணை ஆணையர் ரவிச்சந்திரன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது ஒவ்வொருவரும் இடையூறு இல்லாமல் பாதுகாப்பாக பயணித்தால் மட்டுமே சாலை பாதுகாப்பு வெற்றியடையும் என்று தெரிவித்தார். பொய் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்ததால் உயிரிழந்த பாஸ்கரன் குடும்பத்திற்கு ரூபாய் 25 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி விருத்தாச்சலத்தில் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் பாசிக்குளம் கிராமத்தை சேர்ந்த பாஸ்கரன் என்பவரின் வீட்டிற்கு அதிரடியாக வந்த காவல்துறையினர் அராஜகத்தில் ஈடுபட்டு பாஸ்கரன் மீது பொய் வழக்கு பதிவு செய்து அவரை சிறையில் அடைத்ததால் அவர் உயிரிழந்தார். இந்த சம்பவத்தை கண்டித்து விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்தில் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாஸ்கரன் மீது பொய் வழக்கு பதிவு செய்த உதவி ஆய்வாளர் சிவராமன் மற்றும் காவலர்கள் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும், மரணமடைந்த பாஸ்கர் குடும்பத்திற்கு ரூபாய் 25 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும், பாஸ்கரனின் மனைவிக்கு அரசு வேலை வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். வாணியம்பாடியில் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பெண்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் இஸ்லாமிய மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பெண்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தா முன்னிலை வகித்து பேசினார். அப்போது பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், பாலியல் தொந்தரவு நிகழ்ந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் கல்லூரி தாளாளர் கைசர் அகமது மற்றும் கல்லூரி முதல்வர் ரேணு உட்பட மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஓய்வூதிய திட்டத்தில் கட்டணமில்லா சிகிச்சையை அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சங்கராபுரத்தில் தமிழ்நாடு ஓய்வூதிய ஆசிரியர்கள் நல சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் முன்பு தமிழ்நாடு ஓய்வூதியம் பெறும் பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் நலசங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் அருளப்பன் ஆர்ப்பாட்டம் குறித்து விளக்க உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் ஓய்வூதிய திட்டத்தில் கட்டணமில்லா சிகிச்சையை அரசு உறுதிப்படுத்த வேண்டும், மருத்துவ செலவு தொகையை முழுமையாக ஓய்வூதியத்தில் திருப்பி தர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் ஓய்வூதியர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூரில் ஆட்சியர் அலுவலகத்தில் கல் அரவை மில் அமைக்க வேண்டும் என மல்லப்பள்ளி ஊராட்சியை சேர்ந்த மக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் மல்லப்பள்ளி ஊராட்சியை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மனு அளித்தனர். மனுவில் ஊராட்சியில் கல்லறவை மில் அமைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு 1 கிலோமீட்டர் தொலைவில் மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கல்லறவை மில் இப்பகுதியில் அமைத்தால் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு வேலை கிடைக்கும் என்பதாலும் தமிழக அரசின் நற்சான்று கிடைக்கும் என்பதாலும் மல்லப்பள்ளி ஊராட்சியில் கல்லறவை மில் அமைக்க வழிவகை செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தை வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு மாற்றம் செய்ததற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் வந்தவாசியில் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தை புறக்கணித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டார அளவிலான விவசாயிகள் குறைதீர் கூட்டம் கோட்ட உதவி இயக்குநர் தணிக்கை யுவராஜ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் பேசினர். அப்போது நடைபெற்று முடிந்த மாவட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் இனி வட்ட அளவிலான குறைதீர் கூட்டம் அந்தந்த வட்டாட்சியர் அலுவலகங்களில் நடத்தப்படும் என்று தெரிவித்திருந்த நிலையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்திற்கு வட்டாட்சியர் அலுவலகம் சென்ற விவசாயிகளை மீண்டும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும் என கூறி இடமாற்றம் செய்துள்ளதாக அறிவித்ததற்கு கண்டனம் தெரிவித்தனர். மேலும் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தை புறக்கணித்து மாவட்ட ஆட்சியரை கண்டித்து
முழக்கங்களை எழுப்பினர். இதில் கரும்பு விவசாயிகள் சங்க மாநில குழு உறுப்பினர் அரிதாசு, விவசாயிகள் விழிப்புணர்வு சங்க அகமது ரிஸ்வான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை சொகுசு காரில் விற்பனை செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரியில் இருந்து தமிழக பகுதிக்கு தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை காரில் விற்பனை செய்வதாக கிளியனூர் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் சொகுசு காரை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் சுமார் 2 லட்சம் மதிப்பீட்டில் 50 கிலோ எடையிலான குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து போதைப் பொருட்களை பறிமுதல் செய்ததுடன் காரில் விற்பனை செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவையில் மாவட்டம் முழுவதும் உள்ள மீன் சந்தையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். கோவை மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டதின் பேரில் மாவட்டம் முழுவதும் உணவு பாதுகாப்பு துறையினர் மற்றும் மீன் வளர்ச்சித்துறை அதிகாரிகள் மீன் சந்தை மற்றும் சில்லறை மீன் விற்பனை கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த மொத்த மீன் விற்பனை கடைகளில் கெட்டுப்போன நிலையில் இருந்த 103 கிலோ மீன்களை பறிமுதல் செய்தனர். மேலும் 9 கடைகளுக்கு உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டத்தின் கீழ் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. அதன் பின்னர் இதுபோன்று கெட்டுப்போன மீன்களை விற்பனை செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் எச்சரித்தனர். வேலூரில் அதிமுக உறுப்பினர்களுக்கு புதிய அடையாள அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் செருவங்கி பஞ்சாயத்தில் அதிமுக உறுப்பினர் அடையாள அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் மோகன் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக புறநகர் மாவட்ட செயலாளர் வேலழகன் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு புதிய அடையாள அட்டைகளை வழங்கினார். இதில் ஒன்றிய செயலாளர் வனராஜ், மாவட்ட பொருளாளர் காடை மூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மக்களின் நியாயமான கோரிக்கைகளை திமுக அரசு உடனே நிறைவேற்றி தருகிறது என்று அரக்கோணத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் அரக்கோணம் நகர திமுக சார்பில் பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு நகர அவைத் தலைவர் துரை சீனிவாசன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் மாவட்ட செயலாளரும் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சருமான ஆர் காந்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திமுக நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி பேசினார். அப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான மக்களாட்சியில் கட்சி பேதமின்றி மக்களின் நியாயமான கோரிக்கைகள் உடனுக்குடன் நிறைவேற்றி தரப்படுகின்றது என்றும் மக்களின் வரி பணம் வீணாகாமல் மக்களிடமே கொண்டு சேர்ப்பவர் நம்முடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்றும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற அனைவரும் உழைக்க வேண்டும் என்றும் அமைச்சர் ஆர் காந்தி தெரிவித்துள்ளார். இதில் சுற்றுச்சூழல் அணி மாநில துணை செயலாளர் வினோத் காந்தி, நகர செயலாளர் ஜோதி உட்பட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சங்ககிரி பேரூராட்சி சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சேலம் மாவட்டம் சங்ககிரி பேரூராட்சி சார்பில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி பேரூராட்சி செயல் அலுவலர் உஷா தலைமையில் நடைபெற்றது. பேரணியை அரசினர் மகளிர் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியரும் கழக பொருளாளருமான முருகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணியில் கலால் வட்டாட்சியர் வல்லமுனியப்பன், தனியார் கல்லூரி மாணவிகள், பேரூராட்சி பணியாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கடலூர் அருகே ஆவணி மாத அமாவாசையொட்டி பிரம்மமுகி தில்லை காளியம்மன் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வடலூர் அடுத்த மேட்டுக்குப்பம் ஆர்ச் கேட் எதிரே பிரம்மமுகி தில்லை காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் ஆவணி மாத அமாவாசையொட்டி ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக சிவாச்சாரியார்கள் சண்டி ஹோமம் நடத்தினர். அதன் பின்னர் பூஜிக்கப்பட்ட கலசத்தின் நீரை காளியம்மனுக்கு அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பித்தனர். அதனைத் தொடர்ந்து 72 அடி உயரமுள்ள தில்லை காளியம்மன் சிலைக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் காளியம்மன் வேடமிட்ட பக்தர்கள் ஆடல் பாடலுடன் நடனமாடினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். ராமநாதபுரத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோயிலில் உற்சவ திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது.
ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோயிலில் உற்சவ திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் மேளதாள வாத்தியங்களுடன் பால்குடம் சுமந்தும் காவடி எடுத்தும் முக்கிய வீதிகள் வழியாக சென்று கோவிலை வந்தடைந்தனர். இதனைத் தொடர்ந்து கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ முத்துமாரியம்மனை வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பாரா ஒலிம்பிக் வெண்கல பதக்கம் வென்ற தீப்திக்கு ஜனாதிபதி பிரதமர் வாழ்த்து. பாரா ஒலிம்பிக் பதக்கம் வென்ற தமிழ்நாடு வீராங்கனைகளுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொலைபேசியில் வாழ்த்து. அருப்புக்கோட்டையில் பெண் டிஎஸ்பி தாக்கப்பட்ட சம்பவம், மேலும் 6 பேர் கைது. கோவளம் அருகே நின்று கொண்டிருந்த சரக்கு வாகனம் மீது கார் மோதி விபத்து, 4 பேர் உடல் நசுங்கி பலி. +1 மாணவர்களுக்கு தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு, அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவிப்பு. பாரிஸ் பாரா ஒலிம்பிக் உயரம் தாண்டுதல், வெள்ளி வெண்கலம் வென்ற இந்திய வீரர்கள். தமிழகத்தில் 9ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.